நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال الله تعالى في القران العظيم: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் அல்லாஹுவை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்கி விடாதீர்கள், உங்களின் அமல்களை நற்செயல்களை வீணாக்கி விடாதீர்கள், நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இந்த உலகத்தில் ஒரு மூமின் கீழ்ப்படிந்து வாழும்போது அந்த மூமின் மீது அல்லாஹ் அருள் புரிவதாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அத்தீஉல்லாஹ வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால், கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நீங்கள் அல்லாஹுவால் அருள் செய்யப்படுவீர்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். மறுமையில் நபிமார்களோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த மனிதர்களில் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்லாஹுவின் அருளுக்கும் மன்னிப்புக்கும் அல்லாஹுவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த நிலையில் உள்ள மிக பெரும் தரஜாத்தை அடைந்தவர்களான நபிமார்கள். அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாத்தை அடைந்தவர்கள். அல்லாஹ் யாரை உண்மையாளர்களாக ஆக்கியிருக்கிறானோ அந்த உண்மையாளர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த ஷுஹதாக்கள், ஷஹீதுகள், இவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு இலக்கானவர்கள். இப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக நாம் இருப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. நபிமார்களாக, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த உண்மையாளர்களாக, அல்லது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதாக, ஒரு ஷுஹதாவாக நாம் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படுவோமா என்று சொன்னால், அதில் ஷுஹதாக்களாக, ஷஹீதுகளாக வேண்டுமானால் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்படலாம். அல்லாஹ்வுக்காக இந்த துனியாவில் உண்மையான மூமினாக வாழ்ந்து உண்மையான மூமினாக மரணித்தால் உண்மையாளர்களின் கூட்டத்தில் நாம் சேரலாம். அப்போ ஷஹீதுகளுடைய அந்தஸ்தோ உண்மையாளர்களுடைய அந்தஸ்தோ நமக்கு இந்த துனியாவில் கிடைப்பதற்கு, ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நபிமார்கள் அடைந்த அந்த தரஜாத்தை, நபிமார்கள் அடைந்த அல்லாஹ்விடத்தில் அடைந்த அந்த தகுதி தராதரத்தை நாம் அடைய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அந்த நபிமார்களோடு, நபிமார்கள் தரத்தை அடைய முடியாத மக்கள், உண்மையாளர்கள் என்ற தரத்தை அடைய முடியாமல் ஷஹீது என்ற ஷுஹதா என்ற அந்த தரத்தை அடைய முடியாத மக்கள், அவர்களோடு மறுமையில் வசிக்கக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட பாக்கியம், சாதாரண பாக்கியம் அல்ல. ஒரு மூமினான மனிதனை அல்லாஹ் மறுமையில் நபிமார்களோடு சொர்க்கத்தில் வசிக்க வைத்து அந்த நபிமார்களை நண்பர்களாக ஆக்கினால் அது மாதிரி ஒரு பாக்கியம், ஒரு சிறப்பு எதுவுமே கிடையாது. மறுமையில் சொர்க்கம் கிடைப்பதே ஒரு மிக பெரும் பாக்கியம். சொர்க்கம் கிடைப்பது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைத்து விடாது. தியாகம் செய்யாமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்படாமல், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யாமல் எந்த ஒரு மூமினும் சொர்க்கத்தை இலகுவான முறையில் அடைந்து விட முடியாது. அப்போ அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிற
அந்த மேலான கண்ணியமான சுவனத்தை நாம் அடைய வேண்டுமேயானால், ஜன்னத்தை அடைய வேண்டுமேயானால், அதற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், பல கஷ்டங்கள் இன்னல்களை சகித்து கொள்ள வேண்டும், பொறுமைசாலிகளாக இருக்க வேண்டும், அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். சொர்க்கவாசியாக ஒரு மூமின் மறுமையில் மாறுவது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. அவ்வளவு இலகுவாக சொர்க்கம் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைத்து விடாது. அல்லாஹ் யாரை சொர்க்கவாசியாக தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே சொர்க்கம் இலகுவாக கிடைக்கும். அப்படி சொர்க்கம் கிடைப்பதே ஒரு பெரும் விஷயமாக இருக்கும்போது, அந்த சொர்க்கம் கிடைத்து அந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு நண்பர்களாக இருப்பதும், ஷஹீதுகளோடு நண்பர்களாக இருப்பதும், அல்லாஹ் யாரை உண்மையாளர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அந்த உண்மையாளர்களான சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹான நபிமார்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வசிப்பது, நண்பர்களாக இருப்பது மிக பெரும் பாக்கியமாக இருக்கிறது. அந்த பாக்கியத்தை அடையக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரா நிசாவில், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 4வது சூறாவில் உள்ள 69வது ஆயத், 69வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒமை யுத்தியில்லாக வ ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாயி வ ஸாலிஹீன வ ஹசுன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், அல்லாஹ்வின் தூதர்களான நபிமார்கள், அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்து உயிர் தியாகிகள் என்ற அந்தஸ்தை அடைந்த அந்த சுஹதாக்கள், ஷஹீதுகள். ஒரு ஷஹீத் அல்லாஹ்விடத்தில் அடையக்கூடிய அந்த கண்ணியத்தையும் சிறப்பையும் மரியாதையையும் எந்த ஒரு மூமினும் அடைய முடியாது. மறுமையில் சித்திகீன்களாக இருக்கக்கூடியவர்கள், சாலிஹான நபிமார்களாக இருக்கக்கூடியவர்களே பொறாமைப்படுகிற அளவுக்கு ஒரு தகுதி ஒரு மூமினுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் அதான் ஷஹீத். அல்லாஹ்வுக்காக எந்த காலகட்டத்தில், ஒவ்வொரு காலகட்டத்தில், அதாவது எல்லா நபிமார்களின் காலத்திலும், ஆதம் நபி காலத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் வரைக்கும், இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்டார்களோ அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு மரியாதை, ஒரு ஷஹீது மறுமையில் 70 நபர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு தகுதி அல்லாஹ்விடத்தில் வழங்கப்படுகிறது. அப்போ ஷஹீதுடைய பாக்கியம் பெரும் பாக்கியம். உடனே சொர்க்கத்தில் நுழையக்கூடிய உயிர் ஷஹீதுடைய உயிர் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்துவிட்டவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். வலா தக்கூலு லிமை யுகுத்தலு ஃபி சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவும் வலாக்கின் லா தஷ்குரூன். அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்துவிட்டவர்கள் என்று கூறாதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் எவ்வாறு உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் மற்றொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட உயிர் தியாகிகளை இறந்துவிட்டவர்கள் என்று நீங்கள் கூறாதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹுவால் உணவளிக்கப்படுகிறார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வால் உணவளிக்கப்பட்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள் ஷஹீதுகள். அந்த ஷஹீதுடைய உயிர் உடனே சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறது. அவருடைய பாவங்கள் எல்லாம், கடனை தவிர ஷஹீதாக்கப்படும் மனிதனின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையில் 70 நபர்களுக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய ஒரு தகுதி தரப்படுகிறது. ஷஹீத் என்ற அடையாளத்தோடு அவர் மறுமையில் எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த உயிர் தியாகிகளான உன்னத மக்களான ஷஹீதுகளில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ நபிமார்கள் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து, நபி என்ற அந்தஸ்திலும் ஷஹீத் என்ற அந்தஸ்திலும் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஷஹீதுகளோடு, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த உண்மையாளர்களோடு, நபிமார்களோடு, சாலிஹான நல்லடியார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறார், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீதுகள், நல்லவர்கள், சாலிஹான நல்லவர்களோடு இருப்பார்கள். இவர்கள் அவர்களுக்கு மிக்க அழகான தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.
ஹசுன உலாய்க்க ரஃபீக்கா, மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு நண்பர்களாக தோழர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமின், ஆகிரத்தை ஈமான் கொண்ட ஒரு மூமின், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தவனாக வாழ்ந்து மரணித்தால் அந்த மூமினுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தருவதாக நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, ஷஹீதுகளோடு, சாலிகான நல்லடியார்களோடு நண்பர்களாக வசிக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவதாக தன்னுடைய வேதமான அல் குர்ஆனில் அல்லாஹ் வாக்களிக்கிறான். படைத்த அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர், அல்லாஹ் தனக்கு வழிகாட்டியாக தலைவராக தூதராக தந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர் மகத்தான முறையில் வெற்றியடைந்து விட்டார். ஒமை யுத்தியில்லாஹ வ ரசூல ஃபக்கது ஃபாஸ ஃபௌசன் அதீமா, எவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து விட்டாரோ அவர் மகத்தான முறையில் வெற்றியடைந்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த மகத்தான வெற்றிக்குரியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நம் எல்லோரும் அதற்கு முயற்சித்து வாழ்வதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி